எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். தொடர்ந்து ஃபால் ஆன இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 120 புள்ளிகள் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது மார்க்கெட் ரிவர்சல குறிக்குதா? இல்ல ஜஸ்ட் ரீடெஸ்ட்டா? டெக்னிக்கலாவும் பார்க்கலாம். முக்கியமா ஃபண்டமெண்டலா என்ன காரணம்னா, ஈரான், இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த வார் சிட்யூவேஷன் அமைதி அடைஞ்சிருக்கு. ஸோ இது டைரக்ட்டா க்ரூட் ஆயில்ல எதுனாலும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட க்ரூட் ஆயில் 10,200ல இருந்து 8,400ல ட்ரேட் ஆகுது. 1,800 புள்ளிகள் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் ஃபால் ஆச்சுன்னா இந்திய பங்குச் சந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவ். பட் இது டெம்பரவரியான ஒரு அப்டேட் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு புது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டீஸ் ஸ்வாப் சிஸ்டம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது பேங்கிங் செக்டார், பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். ஏன்னா அவங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். குறிப்பா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனது, மார்க்கெட்டை ரைஸ் பண்ணது பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ பேங்க், இந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருந்தது. அது மட்டும் இல்ல, டெக்னிக்கலாவும் பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுத்திருக்கு. டெக்னிக்கலாவும் பார்ப்போம். இந்த க்ரூட் ஆயிலினுடைய ஃபால்னால டாப் கெய்னர் ஆனது, இன்னைக்கு பொறுத்தளவுக்கு டாப் கெய்னர் ஆனது இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். ஏன்னா க்ரூட் ஆயிலினுடைய ஃபால் சிவியரா அஃபெக்ட் ஆகுறது இந்த ஏர்லைன் ஸ்டாக்ஸ்ல தான். ஸோ கிட்டத்தட்ட 1,800 புள்ளிகள் க்ரூட் ஆயில் ஃபால் ஆனது இந்த ஸ்டாக்குக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கும். புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இது கணிச்சிருக்காங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் இன்னைக்கு டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆன ஒரு ஸ்டாக்ஸ். நியூஸ் என்னதான் பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும், கிட்டத்தட்ட நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு மாசத்துக்கு மேல, ஒரு 20 டேஸ்க்கு மேல இந்த ட்ரெண்ட் லைன் டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆகல. இன்கேஸ் மார்க்கெட் ரைஸ் ஆகுது, அப்சைட் ரைஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆயிருக்கணும். ரைஸ் ஆகாம இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, லைக் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா இந்த இடத்துல. இங்க ஒரு ஷோல்டரு, சிம்பிள் பட் ஆனால் மோஸ்ட் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இங்கே ஒரு ஷோல்டரு, அகைன் ஒரு ஹெட்டு, இந்த இடத்துல ஒரு ஹெட்டு, அகைன் இங்கே பவுன்ஸ் ஆகிருப்பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருடைய நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு அதே நெக்லைனில் தான் கிட்டத்தட்ட ஃபோர் டேஸாக ட்ரேட் ஆகுது. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 23,500, 23,520 இந்த க்ரூஷியல் லெவலுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது தான் நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு மாறும். இதுக்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் திரும்பவும் ஃபால் ஆகுது. எப்போ வேணாலும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 22,920. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 400 புள்ளிகள் வரைக்குமே ஃபால் ஆகிருக்கு. பட் சென்செக்ஸும் இதே மாதிரி தான் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. பட் ஒன்லி திங், பேங்கிங் செக்டாரில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அது டெக்னிக்கலாகவும் பார்ப்போம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது டெக்னிக்கல் சார்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் 2023 வந்த சார்ட்டில் கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது பாருங்க. ஸோ பேங்கிங்ஸில் ஒரு பாட்டம் அவுட் ஆயிருக்கு. கடந்த 1.5 மந்த்தா மார்க்கெட் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் ட்ரேட் ஆகுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன் நியர்பைல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஃபால் ஆகுது. அகைன் மார்க்கெட் இங்கே போயிட்டு ரிஜெக்ஷன் எடுத்து நவ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பேங்கிங்கில் பாசிட்டிவ் நியூஸும் வந்திருக்கு. டெக்னிக்கலாக இந்த இடத்துலவும் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு 55,190 நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனால் கூட ஃபர்தராக அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சப்போர்ட்டுங்கிறது 54,800 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்குமே ஒரு ரீடெஸ்ட் தான் தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன். ஏன்னா நிஃப்டி டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி டெம்பரவரியாக அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் நம்ம இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் பார்த்த மாதிரியே கரெக்டாக சப்போர்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகுது.
8300ங்கிறது க்ரூட் ஆயிலினுடைய சப்போர்ட். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1800 புள்ளிகள் வந்து ரெசிஸ்டன்ஸ டச் பண்ணிட்டு ஃபால் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் இந்த சப்போர்ட்டையும் ஏன்னா க்ளோஸ் டு க்ளோஸ்க்கான கனெக்ட் பண்ணிருக்கு இல்லையா? இதையும் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கரெக்ட்டா 8000 தான். இன்னும் 300 புள்ளிகள் வரைக்கும் ஃபால் ஆகுது. அகைன் அங்கிருந்து திரும்பவும் மேல ரைஸ் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரேட் ஆகுது? திடீர்னு ரைஸ் ஆகுது, திடீர்னு ஃபால் ஆகுதுன்னா, என்ன மாரியான ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப் சைட்ல 9900ங்கிறது ரெசிஸ்டன்ஸாவும், டவுன் சைட்ல சப்போர்ட்ங்கிறது 8300, 8000ங்கிறது சப்போர்ட்டாவும் ட்ரேட் ஆகுது. டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். லைவ் மார்க்கெட்ல சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அப்டேட் வந்து இதுல போஸ்ட் பண்ணுவோம். இது வந்து கால்ஸோ, டிப்ஸோ எதுவும் நம்ம போஸ்ட் பண்றது கிடையாது. மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.